மூவி ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு கொலைகாரன் பெட்ரோல் எல்லாத்தையுமே ஊற்றி ஹீரோயினை கொலை பண்ண பார்க்குறான். ஹீரோயின் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் வாழணும்னு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுடுன்னு கெஞ்சிட்டே இருக்கா. இங்கே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கடவுள், யாருக்காட்டு ஹெல்ப் பண்ணணும்னா அவன் அவங்க கிட்ட இருந்து ஏதாட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தன் முட்டி போட்டு காட் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ப்ளீஸ் நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்காக நான் எதுனாலும் தருவேன்னு சொல்ல இவன் கேட்குறான், சரி உன்னால் என்ன தர முடியும்னு கேட்க, எங்கள் அப்பா அம்மா அண்ணா தம்பி எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பணம் மட்டும் போதும்னு சொல்ல, ஓகே உனக்கு பணம் தானே வேணும், இந்த லாட்ரி டிக்கெட் சொல்லிட்டு கடவுள் கொடுக்க, இவன் அந்த லாட்ரி டிக்கெட்டை பார்த்து ஐ ஜாலி நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டான். அப்போ தான் ஹீரோயினோட சத்தம் ஹீரோக்கு கேட்குது. அதாவது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கேட்க ஹீரோ இந்த இடத்துக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கா, என்னை காப்பாற்றுங்க எப்படியாட்டுன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ இவகிட்ட இருந்து என்ன கேட்க, ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கால, உடனே அவளோட மனசுக்குள்ளே இருக்க விஷயம் எல்லாமே தன்னோட பவர் மூலமாக தெரிஞ்சுக்கிறான். அப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயினை வந்து அவங்க தாத்தா தான் வளர்த்துருப்பாங்க. சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாருமே இறந்துருப்பாங்க. அதாவது தத்தெடுத்த பேத்தி மாதிரி தாத்தாக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். சாகிறதுக்கு முன்னாடி கூட பேத்திக்காக எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு செத்துட்டாங்க. ஆனால் நம்ம தாத்தாக்கு வந்து மொத்தம் 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்கா. 3 பேருமே சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. தாத்தாவோட இறந்த நாள் அன்னைக்கு கூட ஹீரோயின் வந்திருக்கும் போது, என்னோட அப்பாவுக்கு அறிவே இல்லை, கேவலம் தத்தெடுத்த பொண்ணுக்கு போய் எல்லா சொத்தையுமே எழுதி வச்சுட்டாங்க. ச்சே, இனிமே நீ பணக்காரி ஆக போற, உன்னை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயினை கரைச்சி கொட்டிட்டு இருப்பாங்க. இவ அழுதுகிட்டே இருப்பா. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பவர் மூலமாக பார்த்துட்டு அவன் என்ன யோசிப்பானா, இவகிட்ட முக்கியமாக லக்கு தான் இருக்குது, அந்த லக்கை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து அதிர்ஷ்டத்தை எல்லாத்தையுமே எடுத்து அவளோட உயிரை திருப்பி கொடுத்துருவான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினை நிறைய பசங்க வந்து இடிக்க வந்துடுவாங்க. தெரியாம தான் பைக்கில் இடிக்க வந்துடுவாங்க. ஹீரோயின் யார் மேலே விழுவானா, ஹீரோ மேலே விழுந்துருவா. தெரியாதனமா 2 பேருமே அப்படியே ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இடி இடிக்குது, மழை பெய்யுது, என்னென்னவோ ஆகுது. ஹீரோயின் அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே ஒரு அறை கொடுக்க ஹீரோக்கு கடுப்பாயிருது. நானே ஒரு கடவுள், நீ என்னையே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு தன்னோட பவர் மூலமாக ஹீரோயினை ஏதாட்டு செய்யலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கையில் எந்த பவருமே வேலை செய்ய மாட்டேங்கி. அப்போ தான் அவன் பார்க்குறான், ஹீரோக்கு அந்த பவர் எல்லாமே எப்படி கிடைக்கும்னா, அவன் கழுத்தில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அதனால தான் அவனுக்கு பவர் எல்லாமே வரும். அந்த ஸ்டார் வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட போச்சு. அதை பார்த்துட்டு என்னோட சக்தி எல்லாமே இவகிட்ட போயிருக்கு, இப்போ எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி, ஏற்கனவே கிஸ் கொடுத்து தானே அந்த பவர் மாறிச்சு, மறுபடியும் கிஸ் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்றான். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே ஹீரோ கழுத்தை பிடிச்சி, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, என்னோட சக்தியை எதை வச்சு எடுத்தேன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிக்கும்போது ஹீரோக்கும் வலிக்குது. அப்போ தான் இவனுக்கு எல்லாமே தெரியுது. ஓ, இவளுக்கு வலிச்சிச்சுன்னா எனக்கும் வலிக்கி, அப்போ இவ செத்து போயிட்டேன்னா நானும் செத்து போயிடுவேன் தானேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட அசிஸ்டண்ட் கிட்ட, ஒரு பொண்ணு பேர் ஜெனி, அவள் யார், எந்த ஊரில் இருக்கா, அவளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு வான்னு சொல்ல, அசிஸ்டண்ட் மனசுக்குள்ளே, நம்ம சார் இது முடிய எந்த பொண்ணை பற்றியும் விசாரித்ததே கிடையாது, தடவை ஒரு பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க, கண்டிப்பாக இது காதலில் தான் முடியும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறான். ஹீரோ கண்ணாடியை பார்க்கும்போது அவனோட தலையில் நிறைய வெள்ளை முடிலாம் வந்திருக்கு. என்னது, என்னோட பவர் போனதுக்கப்புறம் எனக்கு வெள்ளை முடிலாம் வருதான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இங்கே ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. அங்கே தான் தாத்தாக்கு 2 பையன் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கல, அவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டே, அப்பா இறந்து போயிட்டாங்க, அதே மாதிரி அந்த அடாப்டட் பொண்ணு ஜென்னியும் இறந்து போயிட்டா, இனிமேல் நம்ம ஜாலி, நம்ம சொத்து எல்லாமே நம்மளுக்கு தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அண்ணா என்ன சொல்கிறான்னா, இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான், நான் தானே பெரிய அண்ணன், கொடுத்துருங்கன்னு சொல்ல, நடு அண்ணன் வந்து இல்லை எனக்கு தான், நான் இவ்வளோ நாளும் கம்பெனிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பெருமையாக பேச, தங்கச்சிக்காரி என்ன சொல்கிறேன்னா, அண்ணா கேவலமாக இல்லை, உனக்கெலாம் கம்பெனியை கொடுக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு சூதாடிட்டு இந்த மாதிரி தான் இருப்பேன், எனக்கு எல்லா சொத்தையும் எழுதி தந்துருங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் போட்டி போட்டுகிட்டே இருக்க, எல்லாருமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக 3 பேருமே ஆளுக்கு பாதி பாதி சொத்தை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின், இதுதான் என்னோட குடும்பம், அவங்களுக்கு சொத்து மட்டும்தான் முக்கியம், என்னோட தாத்தா அந்த சொத்தை எனக்கு எழுதி தந்திருக்காங்க, ஏன்னா என்னால் மட்டும்தான் அந்த சொத்தை பாதுகாக்க முடியும், கண்டிப்பாக இவங்க கையில் போய் சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து நின்றுட்டு, அங்கிள் ஆண்டி எல்லாருமே சொத்துக்காக அடிச்சுக்காதீங்க, அந்த சொத்து எனக்கு மட்டும்தான், யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஆண்டி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சொத்து எல்லாமே உனக்கு தான், ஆனால் உன்னோட தாத்தா என்ன எழுதி வச்சுருக்காங்க தெரியுமா, 100 நாளுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆகணும், அப்படி கல்யாணம் ஆகலைன்னா அந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தானே எழுதி வச்சுருக்காங்க, இன்னுமே உனக்கு எந்த பயனுமே கிடைக்கலன்னு கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ பொண்ணு மாதிரியே நடந்துக்கிற, உனக்குலாம் எந்த பயனும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது
ஹீரோ எப்படி தன்னோட பவரை அந்த பொண்ணுகிட்ட இருந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்கான். அந்த புக்கெல்லாம் படிக்கிற ஸ்பீடை பார்த்தாச்சா எனக்கும் அந்த பவர் இருந்திருக்கலாமேன்னு தோணுது. அந்த மாதிரி புக்கை எல்லாத்தையுமே படிக்கிறான். அதில் எதுவுமே கிடைக்கல. அப்போ அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் ஒரு ஐடியா, பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏதாட்டு செஞ்சால் பவர் கிடைக்குமான்னு பாருங்க, அதுக்கப்புறம் நான் ஏதாட்டு புக்கை பார்த்து சொல்கிறேன்னு சொல்ல, இவனும் நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போகிறான். கரெக்டாக இவங்க எல்லாருமே கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்களா. ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, இவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், அழகா இருக்கான்ல, சூப்பராக இருக்கான்லன்னு சொல்ல, அவங்க எல்லாருமே, ஏ இந்த பையனை நடிக்க தானே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, ஆண்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நாளைக்கே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்ல, ஆண்டி அங்கிள் எல்லாருக்குமே கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, என் கையை விடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா, நான் யாருன்னு தெரியுதா, நல்லா உத்துப்பாருன்னு சொல்ல, ஹீரோயின் பார்த்துட்டு அன்னைக்கு இவன் ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்தால அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, டே பொறுக்கி நீ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போறா. இவனும் தன்னோட பவரை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பவர் தான் ஒர்க் ஆகலைல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். அப்போ அவனோட பவர் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஹீரோயின் கையில் ஒரு புக்கை வச்சு அடிக்க போகிறாளா, அந்த புக்கையும் மறைய வச்சுட்டான். ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். உடனே, டே என் கையை விடுடா கையை விடுடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட சக்தி இவ கையை பிடிச்சாதான் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக மறுபடியும் கையை பிடிச்சி அங்கே நிறைய பொருள் எல்லாமே இருக்குது, கத்தி அந்த மாதிரி எல்லாத்தையுமே பறக்க வைக்கிறான். ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. என்ன கடவுளே, உங்கள் பவர் எல்லாமே என்கிட்ட வந்துட்டு போல இருக்கே, இப்போ தரணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மரத்தில் கட்டி வச்சுட்டு கிஸ் கொடுக்க போகிறான். அதாவது இடி இடிக்கும் போது கிஸ் கொடுக்கணும் போல இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரே பயம். டே இடிலாம் இடிக்க போதுடா, நான் செத்துக்கிட்டு போயிட்டேனா, ப்ளீஸ் என்னை அவுத்து விடுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இப்போ உனக்கு கிஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்குறான் கரெக்டாக இடி இடிக்கும் போது. ஆனால் பவர் மாறவே இல்லை. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அன்னைக்கு இடி இடிச்சிச்சே, வேற என்னெல்லாம் நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கும்போது இவங்க கிஸ் கொடுக்கும்போது நாய்க்குட்டி வந்து அங்கே போயிருக்கும் போல இருக்கு. இதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ அந்த நாய்க்குட்டி கிட்ட, இந்த நாய்க்குட்டி இருக்கும்போது தான் நம்மளுக்கு பவர் மாறிச்சு, அதே நாய்க்குட்டியை கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ பவர் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை பார்த்துட்டே இருக்க, நாய்க்குட்டியும் எவ்வளோ நேரம் தான் அமைதியாக இருக்கும், ரெண்டு பேரையுமே போட்டு கடிக்க ஆரம்பிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு போயாச்சு. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு உன்னால் இடி இடிக்கிறதுல நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதே மாதிரி நாய்க்குட்டி கிட்ட கடி வாங்கியிருக்கேன், டே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்போ என்னோட பவர் எதனால வரலன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது அன்னைக்கு கிஸ் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு டைம் வந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை பீரியட்ஸ்னால தான் கிஸ் கொடுக்கும்போது அந்த பவர் வரலையோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, டே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு அன்னைக்கு பீரியட்ஸ் வந்துச்சு, அந்த பீரியட்ஸ் திரும்பி வரும்போது உன்னோட பவர் கிடச்சிரும்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. எவன் அந்த பீரியடு, நான் இப்போவுமே கூப்பிட்டு வரேன், சீக்கிரம் சொல்லு, அவனோட பேர் எல்லாத்தையும் சொல்லு, அவனோட பேர் பீரியட்ஸ் தானே, இப்போவுமே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக, டே எங்கடா போகிற, பீரியட்ஸ்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும், என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நான் கடவுள், நான் சொன்னால் இப்போவுமே வரும், ஐயோ சாமி, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரும்போதே என்னால் தாங்கிக்க முடியல, ஒவ்வொரு தடவையும் வந்தால் அவ்வளோதான் நான் செத்தேன், பேசாமல் ஒரு மாதம் கழிச்சு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் சரியா, அப்போ கிஸ் கொடுத்துக்கோன்னு சொல்ல இந்த கடவுளும் யோசித்து பார்த்துட்டு, அப்போ ஓகே, அந்த பீரியட்ஸ் எப்போ வருவான்னு கேட்டு சொல்லு, ஒரு மாதம் கழிச்சு வந்தோடனே தான் நான் இந்த வீட்டை விட்டே கிளம்புவேன், அது முடியும் உன் கூட தான் இருப்பேன், சேஃப்டி முக்கியம் பங்கு, முக்கியமாக சாப்பாடு செலவு எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட ரூம் எங்கே இருக்குது, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படுக்க போகிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னோட வீட்டில் தங்குறதுக்கு என்கிட்ட கேட்காம கிளம்பி போகிறான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. அப்போ லாயர் ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, நீ யாரையாட்டு கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன்னோட சொத்து ஃபுல்லாமே அங்கிள் ஆன்ட்டி கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்ல, டே லாயர், நான் எப்படிடா சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண முடியும், அதுவும் நாளைக்கே எந்த பையனை பிடிக்குன்னு சொல்ல லாயர் ஒரு ஐடியா கொடுக்குறான். பேசாமல் ஒரு பையனை கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கோ, அதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சும்மா நடிப்புக்காக மட்டும் ஹஸ்பண்டுன்னு வச்சுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல இவளுக்கு நம்ம கடவுளை தான் ஞாபகம் வருது. உடனே ஹீரோவோட ரூம்குள்ளே போகிறா. அங்கே ஹீரோ குளிச்சுட்டு அழகாக வெளியே வரானா, சே என்ன ஒரு உடம்பு, அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்க, என்னடி வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஒன்றும் இல்லை, உன் கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்லிடுறா. என்ன சொன்னேன்னு ஹீரோ கேட்க, போச்சு போச்சு, ஒரு அழகான பையனை பார்த்தா இப்படி தான் மைண்டு போகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் தூங்க போகிறா.
மொத்தம் நான் 2 அங்கிள் சொன்னேன்ல. அங்கிளுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அதே மாரி 2வது அங்கிளுக்கு பையன் இருக்கும். இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, ஹீரோயின எப்படியாட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரவுடி பசங்க கிட்ட, "சீக்கிரம் என்னோட கசின் ஜெனிய கொலை பண்ணணும். அப்பதான் அந்த சொத்து எல்லாமே என்னோட அப்பாக்கு கிடைக்கும். நீங்க போய் கொலை பண்ணுங்கன்னு" சொல்ல, இந்த ரவுடி பசங்களும் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ தான் கடவுளாச்சே! அவனுக்கு யாராட்டும் அத்துமீறி உள்ளக்க வந்தாங்கன்னா, அவனோட காது துடிக்கும். இத வச்சு யாராட்டும் உள்ளக்க வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது. அதே மாரி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது, அந்த ரவுடி பையன் ஹீரோயின கொலை பண்ணணும்னு வரான். அந்த கத்தி ஹீரோயின லைட்டா கீறிட்டு, உடனே ஹீரோயின் அந்த ரவுடி பையன புடிச்சு தள்ளி விட்டுட்டு கீழ ஓடி போறா. ஹீரோ தான் அப்படியே தாங்கி பிடிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்க, "அங்க பாத்தியா ரவுடி பையன் வந்திருக்கான். சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணு, கால் பண்ணுன்னு" சொல்ல, போலீஸ்லாம் ஒண்ணும் கால் பண்ண வேண்டாம். உன்னோட கைய குடுன்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட கைய புடிச்சு, அப்படியே அவன் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறானா, அந்த சுடுறது எல்லாத்தையுமே பூவா மாத்திர்றான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோயினும் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கா. பாருடா கடவுள் மேஜிக்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த ரவுடி பையன அப்படி மாயமா மறைய வச்சுருவான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் நெறைய சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொண்டு போயி, "இந்தாங்க கடவுளே, இந்த சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு தான். சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு" சொல்ல, ஹீரோ அந்த சாப்பாட பார்த்துட்டு, "கடவுளுக்குலாம் பசிக்குமா? பசிக்காதுன்னு" சொல்றான். ஆனா அவனோட வயித்துக்குள்ள எலி எல்லாமே ஓட ஆரம்பிச்சுட்டுன்னு நெனைக்கிறேன். ஒரே சத்தமா கேட்க, எனக்கும் ரொம்ப வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுர்றான். ஹீரோயின் கேட்குறா, "என்ன கடவுளே சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு?" கேட்க, "இல்ல அவ்வளோத்துக்குலாம் நல்லா இல்லன்னு" சொல்லிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள, "டேய் மானங்கெட்டவனே! சாப்பாடு எல்லாத்தையுமே வலிச்சு நக்கிட்டு, சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்ற? அது பரவால்ல. இப்போ நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கான்ட்ராக்ட் மேரேஜ் மாரி தான். ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" கேட்க, ஹீரோ என்ன சொல்லுவான்னா, "நானே ஒரு கடவுள். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு நெனைக்கிறியா? ஓடிருன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின் அங்கருந்து ஒரு துணி எடுத்துட்டு, "வேற வழியே இல்ல. பேசாம நான் செத்து போயிடுறேன். எனக்கு செத்து போறது தான் கரெக்டான பதில்" சொல்லிட்டு செத்து போக போறா. உடனே ஹீரோ, "என்னடி பண்ற? நீ செத்து போனா நானும் செத்து போயிருவேன்னு" கேட்க, "அத தெரிஞ்சு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் செத்து போயிடுறேன். நீனும் செத்து போயிரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? மாட்டியா? இல்லன்னா செத்து போட்டான்னு" கேட்க, ஹீரோ என்ன சொல்வான்னா, "நீ வந்து என்ன செஞ்சாலும் நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு, அடுத்த நாளே மானம், சூடு, சொரணை எல்லாத்தையுமே விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வெளியே இன்டர்வியூ எல்லாமே எடுப்பாங்க. "மேடம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையான்னு?" கேட்க, "ஆமா உண்மை." "அப்போ நீங்க கிஸ் குடுங்கன்னு" இன்டர்வியூக்காரங்க சொல்வாங்க. இவனும் கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது, இவன் என்ன சொல்வான்னா, "கொன்றுவோம் பாத்துக்கோ. நீ கடவுள கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கிஸ் வேற குடுக்க போறியா? தள்ளிருடின்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. இன்டர்வியூக்காரங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு" சொல்லிட்டு பட்டுன்னு கன்னத்துல கிஸ் குடுத்துட்டா. இந்த கடவுளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆஃபீஸ்ல அங்கிள், ஆன்டி எல்லாருமே இவங்க கல்யாணத்த பார்த்து செம்மையா கடுப்பாகுறாங்க. ச்சே! இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "நீ கல்யாணம் தானே பண்ண? அது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய கம்பெனிய உன்னால ஒழுங்கா பார்த்துக்க முடியாது. சீக்கிரமாவே இந்த கம்பெனி எங்களுக்கு தான் வரப்போகுதுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இந்த கசின் பொண்ணும் அங்க தான் இருக்காங்க. கசின் பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. "என்னடா இவ்ளோ அழகா இருக்கான். நம்ம பேசாம இவன கரெக்ட் பண்ணிடலான்னு" சொல்லிட்டு தன்னோட ஃபோன் நம்பர ஹீரோ கிட்ட குடுக்குறா. அப்போ இவளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஏதோ நரகத்துல நிக்கிற மாரி தோணுது. உடனே இந்த கசின் பொண்ணு, "எனக்கு என்னாச்சு? என்னோட உடம்பு எல்லாமே சுடுது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. ஹீரோயின் கேட்குறா, "என்னாச்சு அவளுக்குன்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோ, "பின்ன என்னையே கரெக்ட் பண்ணணும்னு பார்க்கா. கடவுள தப்பான எண்ணத்துல கரெக்ட் பண்ணணும்னு நெனச்சா, கண்டிப்பா கடவுள் தண்டனை குடுப்பாங்க தானே. அதனால தான் தண்டனை குடுத்துருக்காங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, "நேத்து கூட இவன் குளிக்கும்போது அவ்ளோ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நானும் தப்பான எண்ணத்துல தான் பார்த்தேன். எனக்கு கடவுள் எதுவுமே பண்ணலையே. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு" சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ள போறா. அங்க தாத்தா கடைசியா சாப்பிட்ட மெடிசின் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ மோந்து பார்த்துட்டு, "இது தாத்தாவோட மெடிசின் கிடையாதேன்னு" சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "பாஸ் இந்த புக்ல எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்க எப்படி உங்களோட பவர திரும்பி எடுக்கணும்னா, நீங்க அந்த பொண்ண உண்மையாவே உங்கள லவ் பண்ண வைக்கணும். அப்படி லவ் பண்ண வச்சுட்டீங்கன்னா, உங்க பவர் திரும்பியும் கிடைச்சிரும்னு" சொல்ல, "நான் ஒரு கடவுள். என்னை யாராட்டும் லவ் பண்ணாம இருப்பாங்களா? நான் வேற ரொம்ப அழகா இருக்கேன். சரி லவ் பண்ண வைக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும்னு" கேட்க, அசிஸ்டன்ட்டும் நிறைய ஐடியா குடுக்குறான். ஐடியாவா, "சார் உங்களோட டேலண்ட்ட காமிங்கன்னு" சொல்ல, "எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. நான் பாட்டு பாடியே மயக்கிருவேன்னு" சொல்லிட்டு, ஹீரோயின் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்க அழகா பாட்டு பாட ஆரம்பிச்சுருவான். ஹீரோயின் ரொம்ப ரொம்ப டயர்டா வந்திருப்பா. அவ என்ன நினைப்பான்னா, ச்சே!
என்னோட தாத்தா கம்பெனியே குடுத்தாரு. ஆனா கம்பெனிய பாத்துக்கிறது இவ்ளோ கஷ்டம்னு சொல்லாம போயிட்டாரேன்னு சொல்லிட்டு டயர்டா உட்கார்ந்துருக்க. இங்க ஹீரோ ஆசையா பாடிட்டே இருக்கான். ஒரு ரூம்குள்ள இருந்து தான் பாடுறான். அவன் என்ன நினைப்பான்னா, அவனோட பாட்டு சத்தம் கேட்டு ஹீரோயின் உள்ளக்க வந்துருவான்னு நெனச்சு ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒருவேளை அந்த பொண்ணு என்னோட பாட்டுல மயக்கமாகி வெளியே நின்னுட்டு இருப்பாளோ, என்கிட்ட லவ் யூன்னு சொல்ல போறான்னு சொல்லிட்டு ஆசையா கதவு தொறக்கும்போது, அவ நல்லா கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பா. ச்சே! இவனா ஒரு பொண்ணா? ரசனை கெட்டவன்னு சொல்லிட்டு நேரா தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அடுத்த ஐடியாவ கேட்பான். இவன் என்ன சொல்லுவான்னா, "சார் மேடத்துக்கு பிடிச்ச சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி குடுங்க. கண்டிப்பா மயங்கிருவாங்கன்னு" சொல்ல, இவனும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படி சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு யாருமே ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. ஆ ஒருத்தன் இருக்கான். அவனோட பேரு பீரியட்ஸ். பீரியட்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கி குடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிஃப்ட்ட வாங்கிட்டு ஹீரோயினோட ஆஃபீஸ் கிட்ட, "இந்தா இந்த கிஃப்ட் உனக்கு. இந்த கிஃப்ட் உன்னோட பீரியட்ஸ்க்கு கண்டிப்பா குடுத்துடுன்னு" சொல்ல, ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருப்பா. அந்த காஃபிய ஹீரோ மேலயே துப்பி விட்டுருவா. உடனே இவனுக்கு கடுப்பாயிட்டு, நேரா தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, "யோவ்! ஐடியாவா குடுக்க? அவளோட சொந்தக்காரிக்கு ஆசையா நான் கிஃப்ட் வாங்கி குடுத்தா, காஃபிய மூஞ்சில ஊத்தி விட்டாயா? இல்ல இல்ல இந்த ஐடியாலாம் வேண்டாம். வேற ஏதாட்டும் ஐடியா சொல்லுன்னு" சொல்ல, இவனும் ஒரு ஐடியா சொல்றான். "சார் நீங்க ஏன் ஹீரோ ஆகக்கூடாது? அதாவது எல்லா பொண்ணுங்களுக்கும் தன்னை யாராட்டும் காப்பாத்துனாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே மேடத்துக்கு கஷ்டம் வரும்போது நீங்க காப்பாத்துங்க. கண்டிப்பா உங்கள லவ் பண்ணுவாங்கன்னு" சொல்ல, இவனும் அப்படியே யோசிச்சுலாம் பார்க்குறான். நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து போகும்போது அந்த ரவுடி பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கு என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டே இருக்கும்போது, ஹீரோ அந்த இடத்துக்கு போய் ரவுடி பசங்க எல்லாருமே போட்டு அடிக்கிறான். இத பார்த்த ஹீரோயின் ஓடி போய், "ஐ லவ் யூ. நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்றேன். நீ தான் என்னோட காதலன்னு" சொல்லிட்டு கட்டிலாம் புடிச்சிடுறா. இதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோ, "நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த பிளான் மாரியே நடந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாள, அங்க ரவுடி பசங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். தன்னோட ஹேண்ட்பேக்க எடுத்து போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுருவா. இங்க ஹீரோ, கிண்டல் பண்றதுக்கு ஆள் அனுப்பி 5 நிமிஷம் ஆச்சு. இப்ப எல்லாத்தையுமே முடிச்சிருப்பாங்க. பேசாம இப்ப நம்ம காப்பாத்தி பேர எல்லாத்தையுமே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அழகா உள்ளக்க போய், "நின்னுங்க நான் உங்கள காப்பாத்துறேன்னு" சொல்லிட்டு அப்படியே சீன போட்டுட்டே இருக்க, ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அந்த அடியாட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து ஓங்கி எறிவா பாருங்களேன். நேரா ஹீரோவோட மண்டை மேலயே பட்டுரும். ஹீரோ இத அசிஸ்டன்ட் கிட்ட போய் சொல்ல, அசிஸ்டன்ட், "பாஸ் கவலைப்படாதீங்க. இன்னொரு ஐடியா இருக்குன்னு" சொல்றான். உடனே ஹீரோ கடுப்பாகி, "அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இப்ப மட்டும் நீ என் கூட 60 வருஷம் நீ வேலை செய்யலன்னா, நான் கண்டிப்பா நீ என்ன கொலை பண்றதுக்கு வந்திருக்கவன் தான் நினைச்சிருப்பேன். உன்னை யாராட்டும் என்ன கொலை பண்ண சொன்னாங்களா? இல்லன்னா என்ன பழிவாங்க சொன்னாங்களா? அப்படி சொன்னா நேரடியாவே சொல்லிடுடா. இந்த மாதிரி ஐடியா கொடுத்து சாகடிக்காத, கிளம்புன்னு" சொல்ல, அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆன்ட்டி, அங்கிள் எல்லாருமே சொத்தை எப்படி ஆட்டைய போடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆன்ட்டி என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நாளைக்கு அந்த ஜெனி பொண்ணு ஒரு பெரிய பணக்காரன் கிட்ட பெரிய ப்ராஜெக்ட்டை சைன் வாங்க போகுது. அப்போ நம்ம எப்படியாட்டு தடுத்து நிப்பாட்டிடணும். அது மட்டும் இல்லாம அந்த பணக்காரனுக்கு இந்த ஜெனி பொண்ணு மேல கோவம் வர மாதிரி செஞ்சிடணும். அப்புறம் என்ன, ஜெனி பொண்ண அவனே ஆஃபீஸை விட்டு துரத்திடுவான். நம்மளுக்கு சொத்தும் கிடைச்சிரும்னு சொல்ல, எல்லாருமே நீ சொல்ற பிளான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போறாங்க. அந்த பணக்காரனுக்கு ஹீரோயினோட ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ராஜெக்டை வாங்கி சைன் போடும்போது அங்கே அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "பாஸ் பாஸ் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, செத்து போகிற மாதிரி இருக்காங்க, சீக்கிரம் வந்து பாருங்கன்னு" சொல்ல, இந்த பெரிய பணக்காரன் கத்தி வச்சுட்டான். "எங்கள் அம்மா செத்து போனா என்ன, என்ன ஆனா என்ன, எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? சைன் போடுறது மட்டும் நின்றுச்சு, உன்னை கொன்றுவேன்னு" சொல்லிட்டு சைனை போட போகிறான். அப்போதான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவன் யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோ கிட்ட முதல்ல நான் பணக்காரன் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்கு பதிலாக எங்கள் அம்மா அப்பா தம்பி எது யாருனாலும் எடுத்துக்கோங்க, யார்கிட்டயுமே நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருப்பேன்ல, அவன் தான் இவன். ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்டில் சைனை போட்டுருவான். இவன் கிளம்பி போகும்போது என்ன பண்ணுவானா, இந்த ஆன்ட்டி வேணுக்குனே ஹீரோயினை அந்த பணக்காரன் மேலே தள்ளி விட்டுருவா. அப்போ அந்த பணக்காரன் ஹீரோ ஒரு லாட்ரி டிக்கெட் கொடுத்துருப்பான்ல, அந்த லாட்ரி டிக்கெட்டை ரொம்ப ரொம்ப ஆசையாக பாதுகாப்பாக வச்சுருப்பான். அந்த லாட்ரி டிக்கெட் கீழே விழுந்துடும். உடனே இவனுக்கு ரொம்ப கோவமாயிரும். ஹீரோயினை பார்த்து, "என்னோட லாட்ரி டிக்கெட் கீழே விழ வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். இனிமே உன்னோட ப்ராஜெக்டும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுடுறான். ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கெஞ்சி பார்க்குறா. உடனே இந்த பணக்காரன் ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளிடுறான்.
அங்கதான் நம்ம ஹீரோ வரான். இவன் உள்ளக்க போய் ஹீரோயின தூக்கி விட்டுட்டு, அங்க அந்த பெரிய பணக்காரன் இருக்கான்ல, அவன்கிட்ட "ஒரு நிமிஷம் என்ன பார்த்து சொல்லுன்னு" சொல்ல, இவனும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அப்பதான் "கடவுளே நீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. இந்த பொண்ணு யாரு? ஓ! நீங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அச்சச்சோ! மேடம் மன்னிச்சிடுங்க. என்னோட ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு தான். இனிமே வரப்போற ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு தான். எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்கன்னு" சொல்ல, அங்கிளுக்கும் ஆன்டிக்கும் ஒண்ணுமே புரியல. வாய பொளந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோக்காக ஆசை ஆசையா டீலாம் போட்டு குடுத்து, "ஆமா கடவுளே! நீங்க எப்படி அந்த பெரிய பணக்காரனையே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு சொல்லுங்களேன்னு" கேட்க, "அதுவா? நான் ரொம்ப அழகா இருக்கேன், அறிவா இருக்கேன். எல்லாருமே என்கிட்ட தான் இருப்பாங்க. நான் கடவுள். கடவுள் மேல யாராட்டும் பாசம் இல்லாம இருப்பாங்களா? உன்னை மாரியா? உனக்கு தான் ஒழுங்கா கண்ணு தெரியல. இவ்ளோ அழகான கடவுள் பக்கத்துல இருந்தும் உனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குன்னு" சொல்ல, இவளுக்கு கடுப்பாயிட்டு கையில இருந்த காஃபிய வாங்கிட்டு, "கடவுளே என்ன சொல்றீங்க? என்னையே இப்படி சொல்றீங்கல்ல? நீங்க தான் பெரிய கடவுளாச்சே! நீங்களே காஃபி போட்டு குடிச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு காஃபிய வாங்கிட்டு கடுப்புல கிளம்பிட்டா. ஹீரோக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இப்போ ஆஃபீஸ்ல ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. டாக்டர் அந்த மெடிசின் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு, "உங்க தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்போது அவங்க சாப்பிட்ட மாத்திரை ஹார்ட் அட்டாக் மாத்திரை கிடையாது. அது சாதாரண மாத்திரை தான். யாரோ மாத்தி வச்சிருக்காங்கன்னு" சொல்ல, இவளுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டா. தாத்தா உங்கள யார் கொலை பண்ணாங்க தாத்தான்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது, இவளுக்கு வலிச்சா தான் நம்ம ஹீரோக்கும் வலிக்கும்ல. அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, வேணுக்குன்னே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவ கீழ வச்சுட்டு, இந்த பால் எல்லாத்தையுமே போட்டு விளையாண்டுட்டு இருப்பான். "நீ எனக்கு காஃபி குடுக்கலல்ல, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவ அடிச்சுட்டே இருக்கும்போது, அவனோட மனசுக்கு ரொம்ப வலிக்குது. ச்சே! இந்த பொண்ணு இன்னும் என்ன எவ்வளவுதான் கஷ்டப்படுத்த போதோன்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்க்க போறான். அங்க அவ அழுதுட்டு இருக்கத பார்க்கும்போது, இவளுக்கு என்ன பிரச்சனை? "ஏய் உனக்கு என்ன பிரச்சனைன்னு" கேட்க, ஹீரோயின் ஓடி போய் அப்படியே கட்டி புடிச்சிடுறா. இவனுக்கு ஒரு மாரி ஹார்ட் பீட் எல்லாமே வேகமா துடிக்குது. அப்புறம் என்ன, ஹீரோயின் ஹீரோவோட மடியில அழகா படுத்து தூங்க, இவன் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான். கியூட்டா ரொமான்ஸ் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்துட்டு, "ஐயோ அம்மா என்னோட தலை வலிக்குன்னு" சொல்ல, "உனக்கு தலை தான் வலிக்கு, என்னோட காலே வலிக்குது. நீ என்னத்த தான் சாப்பிடுவ? ரொம்ப செனப்பண்ணியாட்டம் இருக்க. பாரு, நீ ரொம்ப நேரமா படுத்ததுனால என்னோட கால் வலிக்குன்னு" சொல்லிட்டு இருப்பான். எதுக்காகன்னா, நம்ம ஹீரோயின சிரிக்க வைக்கிறதுக்காக தான். இவ கடுப்பாகி, "போங்க கடவுளே! சரி என் கூட ஒரு இடத்துக்கு வாங்கன்னு" சொல்லிட்டு கைய புடிச்சு 2வது அங்கிள் வீடு இருக்குல்ல, அதுக்கு வெளிய நின்னு பார்த்துட்டே இருப்பா. ஹீரோ கேட்பான், "என்னாச்சுன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. என்னோட தாத்தாவோட மாத்திரைய யாரோ மாத்தி வச்சிருக்காங்க. எனக்கு 2வது அங்கிள் மேல தான் டவுட்டு. என்னோட தாத்தாவ போட்டு தள்ளியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எப்படியாட்டும் கண்டுபிடிக்கணும்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "நீ கண்டுபிடிக்கணும் தான். அதுக்கு வெளிய வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உள்ளக்க போனா தான் ஏதாட்டும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு" சொல்ல, "ஆமல்ல, அதுவும் கரெக்ட் தான்னு" சொல்லிட்டு உள்ளக்க போயி ஒரு மாத்திரைய தேடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேட்குறான், "அம்மா என்ன மாத்திரைய தேடுறேன்னு?" கேட்க, "அதுவா என்னோட தாத்தா சாகுறதுக்கு முன்னாடி அவருக்கு சாதாரண மாத்திரை தான் குடுத்துருக்காங்க. அந்த மாத்திரைய என்னோட கசின் கையில பார்த்துருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. கசின் வந்து ஒரு மாத்திரைய எடுத்துட்டு, "ஏய் ஜெனி, இந்த மாத்திரை உனக்கு வேணுமா? நல்லா இருக்கும் தெரியுமா? எங்க அப்பா வெளிநாட்டுலேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு" கேட்க, "உன்னோட மாத்திரைய நீயே மூடிட்டு சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு" சொல்ல, இவன் கடுப்பாகி அந்த மாத்திரைய சாப்பிட்டுருப்பான். அந்த மாத்திரை தான் இந்த மாத்திரை போல இருக்கு. ஹீரோயின் அந்த மாத்திரை எங்கேயாட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பா. ஒரு வழியா கிடைச்சிரும். அந்த இடத்துக்கு 2வது அங்கிளும் அவங்க பையனும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே மாத்திரைய தான் தேடி வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்கிள் தன்னோட பையன்கிட்ட, "டேய் சீக்கிரம்டா அந்த மாத்திரைய கண்டுபிடி கண்டுபிடின்னு" சொல்ல, பையன், "சரிப்பா நான் தேடிட்டு தானே இருக்கேன்னு" சொல்லிட்டு மாத்திரைய தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கபோர்ட்குள்ள ஒளிஞ்சிருந்து இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஹீரோக்கு கடுப்பாயிரும். நான் ஒரு கடவுள், நான் எதுக்கு ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு வெளிய போவான். உடனே ஹீரோயின், "டேய் அமைதியா இருன்னு" சொல்லிட்டு ஹீரோவோட உதட்லயா விரல வைக்க, இவனுக்கு ஒரு மாரி இருக்கும். இதய துடிப்பு எல்லாமே வேகமா துடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோயின் பேசுறது கூட அப்படி இனிமையாவே கேட்கும். அப்படி ரசிச்சு பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயின் என்ன சொல்வான்னா, "நானும் என்ன செய்ய? இந்த இடம் ரொம்ப ரொம்ப சின்ன இடம் தான். என்னாலே நிக்க முடியலன்னு" சொல்லிட்டு அப்படியே பின்னாடி தலை இடிக்க போகுமா, உடனே ஹீரோ இழுத்து அவன்கிட்ட கட்டி பிடிச்சிப்பான். 2 பேருமே ரொமான்ஸா பார்த்துட்டு கிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது தான் அங்கிளோட சத்தம் கேட்கும். உடனே ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவங்க என்ன பேசுவான்னா, அப்பா வந்து தன்னோட பையன்கிட்ட, "சீக்கிரம்டா அந்த மாத்திரைய மட்டும் அந்த பொண்ணு ஜெனி பார்த்துட்டா, அவங்க தாத்தாவ நான் தான் கொலை பண்ணேன்னு தெரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் என்ன நான் ஜெயிலுக்குள்ள போயிருவேன். அந்த பொண்ணுக்கு தாத்தான்னா உயிரு. கண்டிப்பா என்ன கொலை பண்ணிருவான்னு" சொல்லிட்டு தன்னோட பையன்கிட்ட மாத்திரைய தேடு தேடுன்னு சொல்ல, மாத்திரை கிடைக்க மாட்டேங்கி. உடனே அப்பாவும் பையனும், "சரி அப்புறம் தேடிக்கலான்னு" சொல்லிட்டு
வெளியே கிளம்பும்போது அங்க ஒரு சத்தம் கேக்குது. உடனே அங்கிள் கபோர்டு திறந்து பார்க்கும்போது அங்க உள்ளக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எதுக்காகன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினும் டெலபோர்ட் ஆகி வந்திருப்பாங்க. இடம் விட்டு இடம் மாறுவாங்கல்ல, பவரை வச்சு தான் மாறி வந்திருப்பாங்க. ஹீரோயின் நினைச்சிருப்பா, ச்சே நம்ம மேஜிக்கால வந்திருக்கோம்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, ஏய் லூசா நீ, இது ஒன்றும் மேஜிக் கிடையாது, இந்த கடவுளோட பவர் சொல்ல, ரொம்ப நன்றி கடவுளேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோ ரசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அதான் கிஸ் கொடுத்துருப்பா, எல்லாமே பண்ணியிருப்பாள்ல, அதை ரசிச்சு பார்த்துட்டு, என்னாச்சு என்னோட இதய துடிப்பு ரொம்ப வேகமாக துடிக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்போ ஹீரோயின் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் நான் உங்களுக்கு ஒரு மெடிசின் அனுப்புகிறேன், அந்த மெடிசனும் எங்கள் தாத்தா யூஸ் பண்ண மெடிசனும் ஒன்று தானா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, டாக்டரும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீ கேட்ட மெடிசின் ரெண்டுமே ஒன்று தாம்மா, உங்கள் தாத்தாக்கு யாரோ மெடிசினை மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. என்னோட ரெண்டாவது அங்கிள் தான் தாத்தாவை கொலை பண்ணியிருக்கான்னு கடுப்பாக இருக்கும்போது ஹீரோ, நீ கவலைப்படாத, பேசாமல் உன்னோட ரெண்டாவது அங்கிளை கொலை பண்ணிடலான்னு கேட்க, இல்லை இப்போதைக்கு என்னோட ரெண்டாவது அங்கிளை கொலை பண்ணக்கூடாது, அவனை வேற மாதிரி பழி வாங்க போகிறேன், முதல்ல இந்த மாத்திரையை எடுத்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த அப்பாவும் பையனும் நடந்து போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணாடி மாஸ்க் எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்படியே யாருன்னே தெரியாத மாதிரியே அந்த கசின் மேலே மோதிடுவா. அப்போ கசின் கையில் வச்சிருக்க பேகு பொருள் எல்லாத்தையுமே கீழே போட்டுருவான். உடனே ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் அந்த பேக் உள்ளுக்கு மெடிசினை வச்சிருவா. பையன் அந்த பேகு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்பா மெடிசின் கிடச்சிட்டேன்னு சொல்ல, அப்பா அந்த இடிச்ச பொண்ணை திரும்பி பார்த்துட்டு, இந்த பொண்ணை பார்க்கும்போது ஜென்னி மாதிரியே இருக்கே, இவ ஜென்னி தானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே துரத்திட்டே இருக்க ஹீரோயினும் ஓடி போயிட்டே இருப்பா. அப்போன்னு பார்த்து ஒரு கை உள்ளக்கு இழுத்துரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு, உனக்கு என்ன லூஸா, உன்னோட அங்கிள் பார்த்தா உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்ல, அங்கிள் எல்லா காரையும் செக் பண்ணிட்டே வராங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவானா பயத்தில் ஹீரோ கட்டி பிடிச்சி நான் சொல்கிற மாதிரியே செய்யுன்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக கிஸ் கொடுத்துட்டே இருக்க அங்கிள் கார் கதவு திறக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் வேற ஒரு ஜோடி இருக்காங்க. அவங்களும் இன்டிமேட்டாக தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கே பையன் இருக்கான்ல தன்னோட அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் இதை பார்க்கறதுக்காகவா வேகமாக வந்திருக்கீங்க, சே விட்டு படம் பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு ஃபோன்லேயே வச்சு கொடுத்துருப்பேன்ல, அது உங்களுக்கு வயசாயிடுச்சுப்பா பார்த்து பாருங்கன்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோ நைட்டு தூங்காமல் ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கான். கிஸ் கொடுத்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்குது. உடனே வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஹீரோயின் அழகாக குளிச்சுட்டு வரா. குளிச்சுட்டு வந்துட்டு, என்னாச்சு, எதுக்காக முழிச்சிருக்க, உனக்கு பசிக்குதா, ஏதாட்டு சாப்பாடு செஞ்சு தருவான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, ஒன்று வேண்டாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்பிட்டான். இவ யோசிக்கிறா, நான் என்ன கேட்டேன், எதுக்காக இப்படி பேசிட்டு போறான்னு நினச்சிட்டே இருக்க. இங்கே ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, யோ என்னோட ஹார்ட் பீட் எல்லாமே ஒரு பொண்ணை பார்த்தா வேகமாக துடிக்குதுயா, எதுக்காகன்னு கேட்க, உடனே அசிஸ்டன்ட், பாஸ் உங்களுக்கு லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் மனைவியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்ல, நான் லவ் பண்ணுறேன்னா, அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஒரு கடவுளுக்கே அந்த பொண்ணு மேலே லவ் வந்துட்டுனா அந்த பொண்ணுக்கு என் மேலே லவ் வந்திருக்காதா, கண்டிப்பாக லவ் பண்ணுவா. சீக்கிரம் அந்த வீணா போன கண்ணாடியை எடுத்துட்டு வான்னு சொல்ல, எதுக்காக இந்த கண்ணாடிக்கு வீணா போன கண்ணாடின்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா, அது உண்மையெல்லாம் சொல்லும் போல இருக்கு, அதனால தான் வீணா போன கண்ணாடி. இந்த கண்ணாடி பேசுறது க்யூட்டாக இருக்கும் தெரியுமா. ஹீரோ அந்த கண்ணாடி கிட்ட, சீக்கிரம் அந்த ஜெனி பொண்ணு என்னை லவ் பண்ணுறாளா இல்லையா பார்த்து சொல்லுன்னு சொல்ல, இந்த கண்ணாடியும், சார் இது முடிய அந்த ஜெனி பொண்ணு உங்களை லவ்வே பண்ணலன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிடுது. ஏய் கண்ணாடி என்கிட்டயும் விளையாடுறியா, உன்னை போய் எடுத்தேன் பார்த்தியா, போ எங்கேயாட்டும் ஒன்று தூர போட்டுறேன்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த கண்ணாடியை ஒளிச்சு வையின்னு சொல்ல, அந்த கண்ணாடியை அழுதுகிட்டே இருக்கும். பாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை வெளியே எடுத்தீங்க, மறுபடியும் இந்த வீணா போன கண்ணாடியை மறைச்சி வைக்க சொல்கிறீங்க, நீங்கள்லாம் நல்ல பாஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும். பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, அந்த ஜெனிக்கே என் மேலே லவ் வரலன்னா எனக்கும் அந்த பொண்ணு மேலே லவ் வந்திருக்காது, நீ சும்மா சொல்கிற, நானே போய் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஹீரோயின் முன்னாடி நின்றுக்கிட்டு, இவ ஒன்றும் என் அளவுக்கு அழகு கிடையாது, நான் இப்படி இவ்வளோ லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்கல, அந்த காஃபியை, என்ன ஆச்சு உனக்கு இந்த காஃபி வேணுமா, வேணும்னா வாங்கிக்கோன்னு சொல்ல, காஃபி தானே கொடுன்னு சொல்லுவான். தெரியாதனமா கைப்பட்டுரும். உடனே மறுபடியும் அவனோட ஹார்ட் பீட் எல்லாமே வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். இவன் ஹீரோயின் கிட்ட, நீ நீ ஏதோ பண்ணுறதானேன்னு கேட்க, நான் என்ன பண்ணேன், உனக்கு காஃபி வேணுமா வேண்டாமான்னு சொல்ல காஃபி வாங்கிடுறான். உடனே ஹீரோயின், டே பார்த்து குடிடா, அது ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்ல, நான் கடவுள் நான் சூடாலாம் குடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சூடாக குடிச்சிட்டு வெளியே போனோன்னா ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்கான். ஹீரோவோட ஒரே காமெடி தான். கடவுள் லவ்ல விழுந்ததுனால ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கான். அப்போ ஒரே மழையா பெஞ்சிட்டு இருக்கு. இங்க அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, மேடம் பாத்தீங்களா கிளைமேட் எப்படி இருக்குன்னு,
கடவுள் ஏதோன்னு கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கஷ்டத்துல கூட இருப்பாருன்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ள இன்னைக்கு கடவுளை பார்த்தனே நல்லா தானே இருந்தான், இப்ப எதுக்கு சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு இவளும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. இங்க மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அம்மா எல்லாருமே தன்னோட பசங்களை கூப்பிட்டு வர முடியல. தன்னோட பசங்களுக்கு ஃபோன் பண்ணி, டேய் அம்மா வெளியே இருக்கண்டா, மழை பெய்யுதுடா செல்லக்குட்டி, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வரேன்னு சொல்ல அந்த பாப்பாவும் சீக்கிரம் வாங்கம்மா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம சோகமாக இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நம்ம சிரிப்போன்னு சொல்லிட்டு சிரிக்க உடனே அங்கே வெயில் அடிச்சிடும். எல்லாருமே ஜாலியாக கிளம்பி போயிடுவாங்க. ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் அங்கிளும் ஆன்ட்டியும் என்ன பேசுவாங்கன்னா, உனக்கு தெரியுமா ஜெனி பொண்ணு எங்களுக்கு நிறையவே சம்பளம் கொடுத்தா, உனக்கு கொடுத்தலான்னு ரெண்டாவது அங்கிள் கிட்ட கேட்க, எனக்கு எந்த சம்பளமும் கொடுக்கல, இன்னைக்கு வரட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்கு வரும்போது, நீ எதுக்காக எனக்கு மட்டும் சம்பளம் தரலான்னு கேட்க, அதுவா உனக்கு இனிமேல் எந்த சம்பளமும் கொடுக்கக்கூடாது, நீ இந்த கம்பெனியை விட்டு வெளியே போக போகிற, எங்கே போகிற தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே எவிடன்ஸை காமிப்பான். அதாவது அந்த டேப்லெட்டை இவன் தான் மாற்றி வச்சிருக்கான்னு. உடனே அண்ணாவும் தங்கச்சியும் எதுக்காகடா என்னோட அப்பாவை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த ரெண்டாவது அண்ணா என்ன சொல்றான்னா, நான் அப்பாவை சீக்கிரமா சாகடிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல, நான் மாத்திரையை மட்டும் தான் மாற்றி வச்சேன், அந்த மாத்திரையை மாற்றி வச்சேன்னா எப்படியும் அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு சாவாங்கன்னு பார்த்தா, அன்னைக்கு தான் நான் மாத்திரையை மாற்றி வச்சேன், அதுக்குள்ளே எப்படி செத்துருக்க முடியும், நான்லாம் அப்பாவை கொலை பண்ணலன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாகி, இல்லை நீ தான் என்னோட தாத்தாவை கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸை வர சொல்லியிருப்பா. அங்கிள் கடுப்பாகி அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து ஹீரோயினை கொலை பண்ண போகும்போது ஹீரோ எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவான். அப்படியே எல்லாருமே சிலையை நிற்கும் போது ஹீரோ அழகாக உள்ளக்க போய் நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிச்சிட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பான். அப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வானா, நான் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன், இனிமேல் உனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீஸை எடுத்து விட்டுட்டு அங்கிளை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுவான். அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே அனுப்பியாச்சு. வெளியே வரும்போது நம்ம ஹீரோக்கு ரத்த வாந்தியாக வருது. அதாவது ஒருத்தங்களை காப்பாற்றணும்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாட்டு வாங்கி தானே காப்பாற்றணும். ஆனால் இவனோட பவரை ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக சும்மாவே யூஸ் பண்ணிட்டான். அதனால தான் கடவுள் தண்டிச்சிருக்காரு போல இருக்கு. இவனும் ஒரு கடவுள் தான், இவனுக்கு மேல ஒரு கடவுள் இருப்பாங்க போல இருக்கு, தண்டிச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரே ரத்த வந்தியா வருது. ஹீரோயின் கேட்குறா, டேய் நீ என்னை காப்பாத்துறதுக்காக ஏதாட்டு பண்ணியான்னு கேட்க, அப்படிலாம் இல்லை நீ லூசு மாதிரி வளராதன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்திருக்கான். அவனுக்கு கை கால்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. காலையில் முழிச்சு பார்க்கும்போது அவனோட கை எல்லாமே வயசான தாத்தா கை மாதிரி ஆகுது. பக்கத்தில் தான் ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சிரிக்காத, எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட சிரிப்பு தான் சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரொம்ப சேடாக இருக்கான். ஹீரோயின் ஓடி போய், நீ எந்திரிச்சிட்டியா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ எனக்காக தானே இதெல்லாம் பண்ண, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிகிட்டே இருப்பா. ஹீரோ கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ வெளியே போடின்னு சொல்ல, அப்போ தான் அவனோட கையை பார்ப்பான். கை வயசானது அப்படி திரும்பி பழைய நிலைமைக்கு மாறிடும். இதை பார்த்த ஹீரோ மறுபடியும் கையை பிடிச்சிட்டு, எங்கேயும் போகாத என்கிட்ட தான் இருக்கணும், நீ தான் எனக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னல, இனிமேல் நீயே பொறுப்பேற்றுக்கோன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்துக்கிறான். ரெண்டு பேருமே அப்படி கிஸ் கொடுத்து ஒரு மாதிரி ரொமான்ஸாக போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ரூம்குள்ளே போய், கடவுளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் எப்போ பார்த்தாலும் முத்தம் கொடுத்துட்டே இருக்கான், கண்டிப்பாக அவன் என்ன லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வேற ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டே இருக்க தன்னோட ரூம்குள்ளே போகிறா. அங்கே ஹீரோ படுத்திருக்கான். அவன்கிட்ட, கடவுளே இங்கே என்ன பண்ணுறீங்க, வெளியே போங்கன்னு சொல்ல, எனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, நீ தான் பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளக்க கூட இருக்கக்கூடாதான்னு கேட்க ஹீரோயின் கடுப்பாகி, கடவுள் எப்படி கல்யாணத்தை பற்றிலாம் யோசிப்பாங்க, நீங்கள் முதல்ல வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. ஹீரோ, நான் போக மாட்டேன், எனக்கு வேற அடிபட்டிருக்கு, என்னை பார்த்தா பாவமா இல்லையான்னு கேட்க, சரி படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ பக்கத்தில் போய் அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப அழகாக தூங்குறாளான்னு பார்க்கும்போது ஹீரோயின் முழிச்சு பார்த்துறா. கடவுளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்கலையான்னு கேட்க, ஒன்றும் இல்லை, நீ தூங்கினதுக்கப்புறம் நான் எங்கே போய் படுக்கிற, ஒரு வேளை உன் கூடயே தூங்கிடலான்னு பார்த்தேன்னு சொல்ல, போங்க கடவுளை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தூங்கிடுறா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ பக்கத்தில் போய், ஏ லூசி, இவ்வளோ அழகான பையன் கிட்ட இருக்க, நீ தனியாக தூங்குற, போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிடுறான். காலையில் ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவோட உடம்ப அமுக்கிட்டே இருக்கா. சே, இவன் ரொம்ப அழகாக இருக்கானே, எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கையை வச்சு தடவிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்க்கும்போது, அச்சச்சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகும்போது ஹீரோ கையை பிடிச்சிட்டு, எங்கே ஓடுறீங்க, நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னை வச்சு செஞ்சுட்டே போல இருக்கு, அங்கேயும் இங்கேயும் தொட்டு பார்த்துட்டே இருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்க ஹீரோயின் அவனோட வாயை மூடிட்டு, டே என்னடா பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் பேசாதேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அங்கேருந்து போயிட்டா. காலையில் ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். அந்த ரூம்குள்ளே ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, கிச்சனை ஒரு வழியாக செஞ்சு வச்சிருக்க, நீ சமைக்கிறியா இல்லைன்னா யாரையாட்டி கொலை பண்ண பார்க்குறியான்னு கேட்க,
நான் கடவுள் தான், ஆனா எனக்கு சமைக்க மட்டும் தான் வரமாட்டிக்கி. சரி உன்னோட கைய குடுன்னு சொல்லிட்டு அப்படியே சமைச்சிடுறான் தன்னோட பவர் மூலமா. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட மறுபடியும் அந்த மிரரை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட மறுபடியும் சொல்லு, அந்த ஜெனி பொண்ணு என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்க கண்ணாடி மறுபடியும் பாஸ் இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உண்மையாவே அந்த பொண்ணை லவ் பண்ணலன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிருது. நின்று இந்த கண்ணாடியை போட்டு உடைக்கிறேன்னு சொல்ல அந்த கண்ணாடியும் பாஸ் ஒரு நிமிஷம் மறுபடியும் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பாஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணு உங்களை சுத்தமாவே லவ் பண்ணலன்னு சொல்ல அந்த கண்ணாடியை போட்டு எரிஞ்சிட்டான். அந்த கண்ணாடியும் பாஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கு. இந்த கண்ணாடி பண்ற அக்கப்போரை பார்த்தா ஒரே காமெடி தான். ஆஃபீஸில் ஹீரோயினுக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி ஏமா உன்னோட ரெண்டாவது அங்கிள் ஜெயிலில் இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் தன்னோட தாத்தா ஃபோட்டோவை கட்டி பிடிச்சிட்டு தாத்தா உங்களை கொலை பண்ணவங்க இறந்து போயிட்டாங்க, நீங்கள் இனிமே சந்தோஷமா இருங்க. ஆனால் தாத்தா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்துருவான். ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 மணி நேரமாக அதே இடத்துல தான் இருப்பான். ஹீரோயின் அழுது முடிச்சுட்டு வெளியே போய் பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க எல்லாமே உனக்காக தான், வா நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போவான். அதாவது அவன் தான் கடவுளாச்சே. ஹீரோயினோட தாத்தாவை பார்க்க வைப்பான். ஹீரோயின் தாத்தா கிட்ட போய் தாத்தா எதுக்காக என்னை விட்டு போனீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தாத்தாவும் நான் நல்லா இருக்கம்மா, நீயும் எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உடனே ஹீரோயின் தாத்தா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களை கொலை பண்ணவங்கள நான் பழி வாங்கிட்டேன், இனிமே அவங்க செத்து போயிட்டாங்க, ரெண்டாவது அங்கிள் தானே உங்களை கொலை பண்ணாங்கன்னு சொல்லும்போது இந்த தாத்தாவோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது. ஒரு மாதிரி சோகமாகறாங்க. இருந்தாலும் தாத்தா இங்கே பாருமா, நான் செத்து போயிட்டேன், இனிமே நீ யாருமே பழி வாங்க வேண்டாம், உன்னோட லைஃப்பை பாரு, நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட பேசினா கடவுளுக்கு கேட்கும்ல. அதனால கடவுள்கிட்ட என்னோட பேத்தியை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும், அவள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்ல கடவுளும் நான் கண்டிப்பாக உங்கள் பேத்தியை நல்லா பார்த்துப்பேன், கடைசி முடியும் அவளை நல்லா சந்தோஷமா பார்த்துப்பேன்னு சொல்ல தாத்தா மறைஞ்சு போயிட்டாங்க. ஹீரோயின் அப்படியே தனியாக பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இல்லைன்னா என்னோட தாத்தாவை பார்த்துருக்கவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளே இப்போ நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல போற, சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு சொல்லிட்டு ஆர்வமா கேட்டுட்டே இருக்க இவ பட்டுனை எனக்கு தூக்கம் வருது கடவுளே நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டா. இவனுக்கு கடுப்பாயிட்டு ச்சே இந்த பொண்ணுக்கு மனசாட்சியே கிடையாது, ஒரு 3 வார்த்தை ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டிக்கான்னு புலம்பிட்டே இருக்கான். ஆஃபீஸில் வச்சு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. அதாவது தாத்தா கிட்ட தாத்தா உங்களை கொலை பண்ணவங்கள நான் பழி வாங்கிட்டேன்னு சொல்லும்போது தாத்தாவோட முகமே மாறி இருக்கும்ல. இதை யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை தாத்தாவை கொலை பண்ணது ரெண்டாவது அங்கிள் கிடையாதா, அப்போ யாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அங்கே வேலை செய்கிற அக்கா எல்லாருமே இருப்பாங்களா அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்குறா. அன்னைக்கு தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க அங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்து என்னை மன்னிச்சிருங்க மேடம், அன்னைக்கு உங்கள் தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடி உங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தாங்க, ஆண்டி ஏதோ ஒன்று தாத்தா கிட்ட சண்டை போட்டாங்க, ஆனால் என்ன சொன்னாங்கலாம் தெரியாது, என்கிட்ட வந்து எதை பற்றியும் சொல்லக்கூடாது சொன்னாங்க, அதனால தான் சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஹீரோயின் தன்னோட ஆண்டியை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நீங்கள் அன்னைக்கு தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தீங்களான்னு கேட்க ஆண்டியும் இல்லையே நான் அன்னைக்கு என்னோட அப்பாவை பார்க்க வரல நான் வெளியே இருந்தேன்னு சொல்ல ஹீரோயின் ஆண்டி பொய் சொல்லாதீங்க இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்க ஆமாடி நான் அன்னைக்கு என்னோட அப்பாவை பார்க்க வந்தேன், எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டேன், எதுக்காக தெரியுமா, கேவலம் ஒரு பெயிண்டிங்கை நான் தெரியாதனமா வித்துட்டேன், அதுக்கு போய் என்கிட்ட சண்டைக்கு வராரு, அதனால தான் நானும் அவர்கிட்ட சண்டை போட்டேன், எனக்கு எப்படி தெரியும் நான் சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு, அவர் செத்து போனதுக்கெலாம் நான் காரணம் ஆக முடியாதுன்னு சொல்ல இல்லை நீங்கள் தான் காரணம், ஏற்கனவே தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியும், நீங்கள் வேணுக்குனே அவரை கோவப்படுத்தி ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்கீங்க, இனிமேல் உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் உங்களுக்கு சம்பளமும் தரமாட்டேன்னு சொல்ல ஆன்ட்டிக்கு கடுப்பாயிட்டு இரு இரு உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டில் ஹீரோ ஆசையாக ஹீரோயினுக்காக சமைச்சிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு சமைக்கவே வர மாட்டேங்கல. சரி இது மட்டும் ஏன் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே நிற்கும் போது ஹீரோயின் ஆசையாக டேய் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் பீரியட் வந்துட்டுன்னு சொல்ல என்னது பீரியட் வந்துட்டா வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோயின் மரத்துக்கிட்ட போய் இன்னைக்கு நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் கொடுக்குறா. ஆனாலும் பவர் மாறவே இல்லை. உடனே ஹீரோயின் அச்சச்சோ இன்னைக்கும் பவர் மாறலை அப்போ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அதெல்லாம் விடு முதல்ல கிஸ் கொடுப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரே லவ் ஃபீலிங் தான் போங்க. நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்கி. கிஸ் கொடுத்த விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவன் எதுக்காக எனக்கு கிஸ் கொடுத்தான், ஒருவேளை என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறானோ,
கண்டிப்பா என்ன மயக்க தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ரூம்குள்ள ஹீரோ வந்து அப்படி படுக்க போறான். 2 பேருமே பார்த்துக்கிறாங்க எதர்ச்சியா. பார்த்துக்கிட்டு, அச்சச்சோ! இவள வேற பார்த்துட்டேனான்னு சொல்லிட்டு 2 பேருமே பதட்டமா அப்படியே அந்த சைடு திரும்பி தூங்கிட்டாங்க. காலையில ஆன்ட்டி ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியாட்டும் ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரவுடி பையன்ட்ட சொல்லிவிட, ஹீரோயின் தன்னோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வரா. அங்க தான் ஹீரோ ஹீரோயினுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. மேடம் வந்துட்டீங்களா போலாமான்னு கேட்க, ஆமா கடவுளே நீங்க எதுக்காக எனக்கு வெயிட் பண்றீங்கன்னு கேட்க, இது கூட பார்த்தா உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல கூப்பிட்டு போறான். அப்போ ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உடனே ஹீரோ கிட்ட பாட்டை போட்டு விடுன்னு சொல்ல, அங்க பாட்டுக்கு பதிலா லவ்னா என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரேடியோல பேசிட்டு இருப்பாங்க. இத கேட்ட ஹீரோ, எனக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பான். கரெக்டா ரவுடி பையன் எல்லாருமே கார்ல துரத்துறத ஹீரோ பார்த்துருவான். காரை நிப்பாட்டிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க நிறைய ரவுடி பசங்க ஹீரோவை கொலை பண்ண வராங்க. உடனே ஹீரோயின், டேய் போலீஸ்காட்டு ஃபோன் போடுடா, போச்சு போச்சு நம்ம சாக போறோம்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கும்போது கீழே விழ போறா. அப்போ ஹீரோ தாங்கி பிடிச்சிட்டு ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருக்க, அங்க ரவுடி பசங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, டேய் நம்ம கொலை பண்ண வந்திருக்கோம், அங்க 2 பேருமே ஜோடி போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டேய் நிறுத்துங்கடா உங்க ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொலை பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஹீரோயினோட கையை பிடிச்சி ஒரு சொடக்கு தான் விடுவான். எல்லாருமே சேர்ந்து இந்த புலி எல்லாமே வாழும்ல, அதான் காடு, காட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க. இவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா நம்மளை சுத்தி புலி எல்லாமே இருக்கு, நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு புலம்பிட்டே ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி, ஆன்ட்டி ஆன்ட்டி எங்களை சுற்றி புலிலாம் இருக்குது காப்பாத்துங்கன்னு சொல்ல, ஆன்ட்டிக்கு கடுப்பாயிரும். தன்னோட அண்ணா கிட்ட, அண்ணா இவளை எப்படி தான் கொலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் தன்னோட ஆன்ட்டி கிட்ட, ஆன்ட்டி நினச்சேன் நீங்கள் தானே என்னை கொலை பண்ணுறதுக்காக ஆளை அனுப்பியிருக்கீங்க, நீங்கள் என்னை எவ்வளோ நாளும் கஷ்டப்படுத்திக்கலாம், என்னை கொலை கூட பண்ணிக்கலாம், ஆனால் என்னோட தாத்தா மேலே யாராட்டு கையை வச்சுருந்தீங்க, யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஆன்ட்டி வேணுக்குனே ஹீரோயினோட கன்னத்தில் அறைய போகிறா. உடனே ஹீரோ கையை பிடிச்சிட்டு, இதுக்கு மேலே என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிங்க அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்ல, ஆன்ட்டி என்ன பண்ணுறேன்னா அங்கே ஒரு கிளாஸ் ஜார் மாதிரி இருக்கும், அந்த ஜாரை ஹீரோயின் மேலே தூக்கி போட, ஹீரோக்கு தான் மேஜிக் எல்லாமே தெரியும்ல, அந்த மேஜிக்கை வச்சு அந்த ஜாரை அந்த ஆன்ட்டி மேலேயே பட வச்சிருவான். இதை எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே, அச்சச்சோ இவனுக்கு மேஜிக் எல்லாமே தெரியும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்க, ஹீரோ வெளியே வந்து பேசாம உன்னோட ஆன்ட்டியை போட்டு தள்ளிடவா, அப்போதான் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்ல, இல்லை வேண்டாம் விட்டுரு, என்னோட தாத்தாக்காக அவங்க எல்லாருமே உயிரோட விட போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக போறா. அப்போதான் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, பாஸ் இப்பெல்லாம் நீங்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, அதனால உங்களோட பவர் எல்லாமே போயிட்டுருக்குன்னு சொல்ல, உடனே ஹீரோ நான் இப்போ வீட்டுக்கு தான் வரேன், வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி, நீ என் கூட வரணும், இப்போ தான் நீ எனக்கு யூஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஹீரோயின் பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய வீடான்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட், மேடம் உங்களுக்காக இந்த சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன், இதெல்லாம் 200 வருடத்துக்கு முன்னாடி இருந்த சாப்பாடு, இந்த கோழி மீன் எல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்ல, அதை பார்த்துட்டு 200 வருஷமா, ஆமாம் உங்கள் பாஸுக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல, அவன் 8000மோ 9000மோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு, என்னது இவ்வளோ வருஷமா, டேய் நீ என்ன கிளவுனான்னு கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. அது வேற யாருமே இல்லை, நம்ம கண்ணாடி தான். கண்ணாடி வந்து என்ன பாரு என்ன பாருன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, ஹீரோயினும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இந்த கண்ணாடி என்னெல்லாம் செய்யும்னு கேட்க, அதுக்கு அசிஸ்டன்ட் இது உண்மையை சொல்லுன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் வேணுக்குனே அந்த கண்ணாடி கிட்ட, கண்ணாடி கண்ணாடி கடவுள் என்னைக்காட்டு ஒரு நாள் அசிங்கப்பட்டிருக்காரான்னு கேட்க, அதுக்கு கண்ணாடி ஆமாம் கடவுள் ஒரு நாள் அசிங்கப்பட்டிருக்காரு, கடவுளுக்கும் சூரியனுக்கும் சண்டை வந்துச்சு, அப்போ சூரியன் என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட வெப்பத்தால் கடவுளோட முடியை எல்லாத்தையுமே பொசுக்கிருச்சு, அதுக்கப்புறம் கடவுள் ரொம்ப வருஷமாவே மொட்டை தலையோட தான் இருந்தாருன்னு சொல்ல, ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கண்ணாடி கிட்ட, கடவுள் என்னைக்காட்டு கஷ்டப்பட்டிருக்காரான்னு கேட்க, அதுக்கு கண்ணாடி ஆமாம் கடவுள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய தீய சக்தி எல்லாமே இந்த பூலோகத்துக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் எங்கள் கடவுள் தான் கஷ்டப்பட்டு அந்த தீய சக்தி எல்லாத்தையுமே அழிச்சாங்க, ஆனால் அதுக்கு பதிலாக கடவுளுக்கு ஒரு தண்டனை கிடச்சிச்சு. என்ன தண்டனை தெரியுமா? அவங்க எப்போவுமே தனியாகவே தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட யாருமே பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்ல,
ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்போ கடவுளுக்குன்னு யாருமே கிடையாதா, பாவம் கடவுள் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த கண்ணாடி கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான். ஏ கண்ணாடி, அவகிட்ட என்ன போட்டு கொடுத்த? நீ என்னை பத்தி நிறையவே போட்டு கொடுத்துட்ட. இரு இரு, உன்னை கல்லை வச்சு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணாடியை மிரட்டிட்டே இருக்க. பாஸ் என்னை விட்டுடுங்க பாஸ், நான் உண்மையை தான் சொன்னேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு கண்ணாடி அழுற சத்தம் கேட்குது. நேராக ஹீரோ கிட்ட போய், டே ஒன்றுத்துக்குமே உதவாத கண்ணாடியை பார்த்தியான்னு கேட்க ஹீரோ வந்து அந்த கண்ணாடியை ஒளிச்சு வச்சுட்டு இல்லையே நான் பார்க்கலையேன்னு சொல்கிறான். கண்ணாடி வந்து நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன், இவன் புழுவுறான்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அந்த கண்ணாடியை வாங்கிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த கண்ணாடியை எதுவுமே பண்ணிடாத, நீ ரொம்ப அழகான கடவுள், இந்த கண்ணாடியை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி க்யூட்டாக கேட்டுட்டே இருக்க ஹீரோ, ஓகே நான் இந்த கண்ணாடியை உனக்கே கொடுத்துட்றேன்னு சொல்ல இதை எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, ச்சே இது முடிய என்னோட பாஸ் எடுத்த முடிவை மாற்றிக்கிட்டதே கிடையாது, இந்த பொண்ணுக்காக மாற்றிக்கிறாங்க, ச்சே இதுதான் லவ் போல இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினோட கையை பிடிச்சி என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணோட அம்மா வந்து சாக போகிறாங்க போல இருக்கு. உடனே அந்த குட்டி பொண்ணு கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. கடவுளே ப்ளீஸ் எங்கள் அம்மாவை உயிரோட விட்டுருங்க, அதுக்கு பதிலாக என்னோட உயிரை தரேன்னு சொல்ல கடவுள் நேரில் போய் இப்போ உன்னோட உயிரை உண்மையாகவே தரப்போறியான்னு கேட்க அம்மா ஹீரோ கிட்ட, கடவுளே என்னோட பொண்ணு அப்படி தான் பேசுவா, எனக்கு என்னோட பொண்ணு தான் முக்கியம், ப்ளீஸ் என்னோட பொண்ணை எதுவுமே பண்ணிடாதீங்கன்னு சொல்ல குட்டி பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட, அம்மா சும்மா இருங்கம்மா, நான் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு அம்மாவாக பிறந்து உங்களை நல்லா பார்த்துக்கணும், ப்ளீஸ்மா என்னை சாக விடுங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட, கடவுள் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றிடுங்க, அதுக்கு பதிலாக என்னோட உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல கடவுளும் ஓகே பாப்பா நீ சொன்ன மாதிரியே உன்னோட உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அந்த குட்டி பாப்பா உயிரோடு தான் இருக்குது. வெளியே போனோன்னே ஹீரோயின் அந்த குட்டி பாப்பாவோட உயிரை எடுக்க போறியான்னு கேட்க, சேச்சே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நான் எதை எடுத்தேன்னு தெரியுமா, அவளோட கஷ்டத்தை மட்டும்தான், அந்த பாப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா, அதனால கஷ்டத்தை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சே உன்னை மாதிரி ஒரு நல்ல கடவுளை பார்த்ததே கிடையாது, நீ ஒரு ஹேண்ட்ஸமான கடவுள் சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டே இருக்க ஹீரோக்கு வெக்கமா வருது. அப்படின்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு சத்தம் கேட்குது. கடவுளே எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நைட்டு யாரை காமிக்கிறாங்கன்னா இந்த ஆன்ட்டியையும் கசின் பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு மேஜிக் பவர் எல்லாமே இருக்கிறது தெரிஞ்ச இவங்க 2 பேருமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா கடவுள்கிட்டயே ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஆன்ட்டி கசின் கிட்ட நீ சொன்னது எல்லாமே உண்மைதானா, இந்த மாதிரி கடவுளை நினச்சா கடவுள் நம்ம முன்னாடி வருவாங்களான்னு கேட்க, ஆமாம் ஆன்ட்டி நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஒரு பெரிய பணக்காரனா இருக்கானே அவன் முதல்ல பணக்காரனே கிடையாதான், ஏழையா, ஆனால் அவன் கடவுள்கிட்ட நான் பணக்காரனா ஆகணும்னு கேட்டதுனால தான் பணக்காரன் ஆயிருக்கான்னு யாரோ பேசுகிறத நான் கேட்டேன், கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன்ட்டி, கடவுளே நீ மட்டும் அந்த ஜென்னியை கொலை பண்ணிட்டேன்னா நான் உனக்கு கேட்டது எல்லாமே செய்வேன், என்னோட சொத்துல பாதியை கொடுக்கன்னு சொல்ல கடவுள் முன்னாடி நின்றுட்டு, இங்கே பாரு எனக்கு பாதி சொத்து வேண்டாம் வேற ஏதாட்டு சொல்லுன்னு சொல்ல இவளும் முழு சொத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறா. கடவுள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு உயிரை எடுக்கணும்னா அதுக்கு பதிலாக உன்னோட உயிரை கொடுக்கணும், பேசாமல் உன்னோட உயிரை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமும் ஒரு மாதிரி புகையாக இருந்துச்சு. அந்த புகைக்குள்ளே இருந்து கடவுள் வெளியே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த கசனும் ஆன்ட்டியும் அப்படி மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்னது நீ தான் கடவுளான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி, நீ எதுவுமே பண்ண வேண்டாம் என்னோட உயிரெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல அதுக்கு கடவுள், இங்கே பாரு நீ கடவுளை கூப்பிட்டுட்டு வேணும் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பியா, உனக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை தன்னோட பவரை வச்சு வயசான பாட்டி மாதிரி மாற்றிடுவான். அதுக்கப்புறம் இந்த கசின் பொண்ணு கடவுள்கிட்ட என்ன கேட்பான்னா, கடவுள் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி தண்டனை மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காங்களே அவங்க உங்களை ஏதாட்டு பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்கள் தலை மேலே இடி விழ போகுதுன்னு சொல்லியிருப்பா. ஹீரோ வீட்டுக்கு நடக்க முடியாமல் நடந்து போயிருப்பான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு கடவுளே உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் எல்லாருமே ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இவங்களுக்கு உயிர் இல்லை செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கடவுளை எந்திரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டே எந்திரிடா, நீ எவ்வளோ அழகான பையன் தெரியுமா, இப்போ போய் நீ செத்து போகலாமா, ப்ளீஸ் எந்திரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது அசிஸ்டன்ட் நேர ஹீரோயின் கிட்ட, மேடம் கடவுளுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் கடவுள் எந்திரிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும், எதுக்காகனா அவங்க ஏதாட்டும் செய்யக்கூடாதது செஞ்சாங்கன்னா கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க, அதாவது இயற்கைக்கு எதிராக எதுவுமே செய்யக்கூடாது, இவர் ஏதோ தப்பு செஞ்சுருக்காரு அதனால தான் கடவுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னோட பாஸை இப்போவுமே
எழுப்பணும்னா அதுக்கு ஒரே வழி மட்டும் தான் இருக்கு. அதாவது நீங்க அவருக்கு கிஸ் கொடுக்கணும். கிஸ் குடுத்தா எந்திரிச்சுருவாருன்னு சொல்ல, ஹீரோயினும் எதுவுமே நினைக்காம டக்கு டக்குன்னு கிஸ் குடுத்துட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட்டு கிஸ் குடுக்குறா. அப்பவுமே நம்ம ஹீரோ எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சாலும் பரவால்ல பரவால்ல கிஸ் தானே, நம்ம அப்படியே மயக்கமாவே இருக்கிற மாரி நடிப்போம்ன்னு சொல்லிட்டு மயக்கமாவே இருக்க, ஹீரோயின் மறுபடியும் கிஸ் குடுத்து பார்க்குறா. மறுபடியும் கிஸ் குடுத்து பார்க்குறா. ஹீரோ எந்திரிக்கிற மாரியே இல்ல. ஆனா அவனுக்கு அவ்ளோ சந்தோஷம். மறுபடியும் சீக்கிரம் குடு குடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அசிஸ்டன்ட் இவருக்கு கிஸ் கொடுத்தும் எந்திரிக்கலன்னா இன்னொரு வழியும் இருக்கு. பேசாம கத்திய வச்சு குத்தி பார்க்குறேன். ஒரு 3, 4 டைம் குத்தி பார்த்தேன்னா கண்டிப்பா எந்திரிச்சிருவாருன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு குத்த போறா. உடனே ஹீரோ கத்தி புடிச்சுட்டு, எம்மா தாயே நான் உயிரோட தான் இருக்கேன். நல்லா இருக்கேன். சரியாயிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல ஆன்ட்டி வயசானதுனால அப்படி ஒரு பைத்தியமாவே ஆயிட்டாங்க. ஒரு மாரி பைத்தியம் மாரி பேசிட்டே இருக்கும்போது, அங்க அண்ணா வந்து விசாரிக்கிறாங்க தன்னோட பொண்ணுகிட்ட. ஆமா ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, இவ எல்லாத்தையுமே சொல்ல வரா. அதாவது நம்ம வீட்ல ஜெனியோட ஹஸ்பண்ட் கடவுள்னு சொல்ல வரா. ஆனா அந்த கடவுள் வந்து அவள எதுவுமே சொல்லாத மாரி வச்சுட்டாங்க. அதாவது இந்த பொண்ணால எதுனாலும் பேச முடியும். ஆனா கடவுளோட பேரு கடவுள் இவருதான்னு சொல்ல மட்டும் முடியாது போல இருக்கு. அத சொல்ல வந்தாலே அவளோட வாயில இருந்து காத்து மட்டும் தான் வருது. பேச்சு வரவே மாட்டிக்கி. தன்னோட அப்பா கிட்ட, "அப்பா அத பத்தி கேட்காதீங்க. அதுதான் என்னால சொல்ல முடியலன்னு தெரியுதுல. போங்கன்னு" சொல்ல அப்பா கிளம்பிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தன்னோட ஆன்ட்டிய பார்க்க வந்திருக்கா. அப்போ கசின் பொண்ணு, "இது எல்லாத்துக்குமே யார் காரணம் தெரியுமா? உன்னோட ஹஸ்பண்ட் தான். உன்னோட ஹஸ்பண்ட் தான் கடவுளாமே. பேசாம அந்த கடவுள எப்படி கரெக்ட் பண்ண சொல்லு. நானும் கரெக்ட் பண்ணணும்னு கேட்க, "அட போடி" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, அப்ப எனக்காக தான் அவன் அடிபட்டு வீட்ல கிடக்கானா, அவன நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. வீட்ல ஹீரோ சந்தோஷமா ஓடி ஆடி எக்ஸர்சைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வர சத்தத்த கேட்டு, "ஐயோ அம்மா எனக்கு கால் வலிக்கே, கை வலிக்கே முடியலையே. எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். எனக்கு ஏதாட்டும் செஞ்சு கொண்டு வரியா? பசிக்குது சாப்பாடு செஞ்சு தரியான்னு கேட்க, சரி சரி உனக்கு ரொம்ப வலிக்குதா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பா. அங்கேயும் ஹீரோ வந்து எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சுதா அந்த சாப்பாடு செஞ்சுதான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு மேலே லிஸ்ட்டு போட்டுட்டே இருக்க, டேய் போதுண்டான்னு சொல்ல அதுக்கும் ஹீரோ அப்பாவியா முகத்தை வச்சுட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்கி கால்லாம் வலிக்குன்னு சொல்ல, போதும் போதும் உனக்கு சாப்பாடு தானே நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டா. இருந்தாலும் ஹீரோ எனக்கு கையெல்லாம் வலிக்க சொன்னல நீ தான் ஊட்டி விடணும்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டே இருக்கா. அப்படியே ரொமான்ஸ் போயிட்டே இருக்கும்போது அசிஸ்டன்ட் தனியா கூப்பிட்டு போய் தன்னோட பாஸ் கிட்ட என்ன பேசுறான்னா, பாஸ் உங்க மனைவிக்கு நீங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு யோசிச்சு வச்சீங்கல்ல, என்னெல்லாம் கொடுக்கணும்னு கேட்க, உடனே ஹீரோ அதை கொடு இதை கொடு எல்லாத்தையுமே கொடுன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள ச்சே என்னோட பாஸுக்கு தன்னோட மனைவி மேல எவ்வளோ லவ்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் கார்டனில் நடந்து போகும்போது அங்கே நிறைய gift எல்லாமே இருக்குது. ஹீரோயின் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்து இந்த gift எல்லாமே உனக்கு தான், கல்யாணம் ஆகி உனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலல்ல, உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கான்னு கேட்க, ச்சே இவ்வளோ அழகான கிஃப்டை யாராட்டும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இந்த கசின் பொண்ணு எப்படியாட்டும் ஹீரோவை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே மந்திரிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட போய் நான் எப்படியாட்டும் கடவுளை கரெக்ட் பண்ணணும், நீங்கள் ஏதாட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, அங்கே ஒரு ட்ரக் மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கடவுளுக்கு பிடிச்சா மட்டும் தான் உன்னால் எதுனாலும் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த ட்ரக்கு போட்டு கூட வேஸ்ட்டு தான்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. இந்த பொண்ணும் வீட்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் நுழைஞ்சிருப்பா. ஹீரோக்கு தான் காது எல்லாமே துடிக்கும்ல, அவனுக்கு யாரோ வந்திருக்கிறது தெரிஞ்சு போச்சு வெளியே வான்னு சொல்ல, இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெனி பொண்ணுக்கிட்ட ஒன்றுமே இல்லை, பேசாமல் என்கிட்ட வந்துடு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ செமைய திட்டிடுறான். நீ எப்படி என்னோட ஜெனியை பற்றி பேசுவ, ஜெனியோட கால் தூசுக்கு நீ வருவியா, இனிமேல் ஜெனியை பற்றி பேசுனேன்னா அவ்வளோதான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல, இந்த பொண்ணு அந்த ட்ரக்கை எடுத்து நம்ம ஹீரோவோட முகத்திலேயே போட்டுருவா. அது போட்டாலே போதும் போல இருக்கு. உடனே ஹீரோ என்கிட்டலாம் இதெல்லாம் வேகாது, இப்போ வெளியே போகலன்னா உன்னை ஏதாட்டும் செஞ்சிருவேன்னு சொல்ல, இந்த பொண்ணு பயந்து வெளியே போகுது. ஆனாலும் கடவுள்கிட்ட ஏதாட்டும் தப்பாக நடந்தால் கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாங்கல்ல, இந்த பொண்ணு அப்படியே எரிச்சிடுறாங்க. ஹீரோ உள்ளக்க இருந்து கடவுள்கிட்டயே நீ மோதனல்ல, உனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இருந்தாலும் அந்த ட்ரக் அவனுக்கு இப்போதான் வேலை செய்யுது. அவனால் தடுக்கவே முடியல. நேராக தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, டே அசிஸ்டன்ட் என்னால் முடியலடா டாக்டரை கூப்பிடுன்னு சொல்ல,
அசிஸ்டன்ட் டாக்டருக்கு பதிலாக நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, மேடம் சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் சாருக்கு ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் ஏதாட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் ரூம்குள்ளே போகிறா. அங்கே ஹீரோ ஷர்ட் இல்லாமல் இருக்கானா அதை பார்த்துட்டு, ச்சே எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு சைட் அடிச்சுட்டே இருக்க. உடனே அசிஸ்டன்ட், மேடம் இங்கேருந்து பார்த்தா என்ன தெரியும், பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அங்கே ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த, சரி வந்துட்டேன், இனிமேல் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். ஹீரோயினும் அப்படி கிஸ் கொடுக்கும்போது இவன் என்ன கேட்குறான்னா, உனக்கு ஓகேவா இல்லைனா வெளியே போன்னு சொல்ல, இல்லை எனக்கும் ஓகே தான் சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுத்துட்டு 2 பேருமே ரொமான்டிக்காக இன்டிமேட்டாக இருக்காங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சுட்டு காலையில் ஹீரோ அப்படி ரசித்து பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் முழிச்சிடுறா. குட் மார்னிங் கடவுளே, நான் போய் சமைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகும்போது, நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம் நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு மார்னிங் கிஸ் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி நெத்தியில் பாசமாக கிஸ் கொடுத்துட்டு கிளம்பி போகிறான். ஹீரோயின் ரூமை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. அங்கே தான் ஒரு புக் இருக்கு. அதான் அசிஸ்டன்ட் இந்த பொண்ணை லவ் பண்ணால் பவர் எல்லாமே கிடச்சிருக்குன்னு சொல்லுவான்ல, அந்த புக்கு தான் ஹீரோயின் கையில் கிடச்சிருக்கு. இந்த புக்கை படித்து பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு, அப்போது பவரை எடுக்கிறதுக்காக தான் கடவுள் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சானா, அப்போ எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே அங்கே போய் ஹீரோ கிட்ட, இந்த புக்கு என்னதுன்னு பார்த்தியா, இவ்வளோ நாளும் உன்னோட பவருக்காக தான் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சியா, நான் தான் பைத்தியம் மாதிரி உன்னை லவ் பண்ணிட்டேன்ல, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக போகிறா. உடனே ஹீரோ கையை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் நின்று நான் சொல்கிறத கேளுன்னு சொல்ல கையை தட்டி விட்டுட்டு, இனிமேல் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோ அங்கே ஓடி வந்து முட்டி போட்டுட்டு, என் செல்லம்லாம் என் பட்டுக்குட்டிலான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு, பொண்டாட்டி நான் சொல்கிறது கேளுடி, எனக்கு நீ மட்டும் தான் வேணும், நான் முதல்ல உன்னை லவ் பண்ணுற மாதிரி தான் நடிக்க வந்தான், ஆனால் அதுக்கப்புறம் நான் தான் முதல்ல உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன், நான் சொல்கிறதெல்லாம் ஏன் மேலே சத்தியம், நான் சத்தியமாக சொல்கிறேன் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், என்னை விட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு, ப்ளீஸ் டி ஐ லவ் யூ நீயும் சொல்லன்னு கேட்க, போடா சரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க 2 பேருமே. இது எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, கடவுளாக இருந்தாலும் லவ் விஷயத்தில் குழந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் காமெடியாக பேசிகிட்டே இருக்கான். ஹீரோயின் தன்னோட தாத்தா இருக்கிற இடத்துக்கு ஹீரோவை கூப்பிட்டு போய், தாத்தா என்னோட ஹஸ்பண்டை பார்த்தீங்களா, நான் இவனை உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த பையன் என்னை நல்லா பார்த்துப்பான், ஆனால் சில நேரம் பொய் சொல்கிறான் தாத்தா, நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, போடி நீ என்ன தாத்தா கிட்ட சொல்கிற, தாத்தா கவலைப்படாதீங்க, நான் அவகிட்ட இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன், உங்கள் பேத்தியை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீ என்ன இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, ஆனால் என்னோட பவர் திரும்பியே கிடைக்கலன்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸில் போய் அம்மா எதுக்கு இவனுக்கு இன்னுமே பவர் கிடைக்கல, ஒருவேளை நான் உண்மையாகவே லவ் பண்ணலையா, இல்லைனா என்னோட லவ் பத்தாதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அசிஸ்டன்ட் அங்கே வந்து, மேடம் அன்னைக்கு உங்கள் தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவி கேமராவை கேட்டிங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் கிடச்சிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவ. ஹீரோயின் அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. முதல்ல 2வது அங்கிள் அந்த மாத்திரையை மாற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்ட்டி வந்து, அப்பா கேவலம் ஒரு பெயிண்டிங்கை விற்றதுக்காக என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்களாம் ஒரு அப்பாவான்னு சொல்லிட்டு கேவலமாக அப்பாவை பேசிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பையன் தான் வருவான். ஃபஸ்ட்டு பையன் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை தானேன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை கொடுத்துட்டு, தாத்தா வந்து ஃபோனை வச்சுருப்பாங்கள்ல அந்த ஃபோனை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் வெளியே. அப்பா கவலைப்படாதீங்க நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பான். எங்கே ஹீரோயின் இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் ஃபஸ்ட் அங்கிள் தானா, அதான் எதுக்காக தாத்தாவோட ஃபோனை எடுத்துகிட்டு போனாங்க, ஆமல்ல அதுக்கப்புறம் தான் என்னோட தாத்தாக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபோனை காணும், இதனால தான் என்னோட தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போது யாருக்குமே ஃபோன் பண்ண முடியாமல் செத்து போயிருக்காங்க, எல்லாத்துக்குமே என்னோட அங்கிள் தான் காரணம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இவ்வளோ நேரம் ஒரு காஃபியை குடிச்சிருப்பா. ஹீரோயின் எந்திரிச்சு போகும்போது அதில் மயக்க மாத்திரை கலந்துருப்பாங்க போல இருக்கு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் காருக்குள்ளே இருக்கா. அங்கே அங்கிள் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நான் தான் உன்னை கடத்திட்டு வந்தேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், தாத்தா இறந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா, நான் தான், எல்லா பிளானுமே நான் தான் போட்டேன், உன்னோட 2வது அங்கிள் கிட்ட அந்த மாத்திரை கொடுத்து சீக்கிரம் தாத்தாக்கு இந்த மாத்திரை கொடுன்னு சொன்னதும் நான் தான், அதே மாதிரி ஆன்ட்டி கிட்ட போய் அந்த படத்தை கொடுத்து விற்க சொல்லி அந்த படத்தை அப்பா கிட்ட போட்டு கொடுத்து நான் திட்ட வச்சதும் நான் தான், அதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எல்லாமே என்னோட பிளான் தான், நான் தான் என்னோட அப்பாவை கொலை பண்ணேன், ஆனால் நீ சின்ன பொண்ணு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்ட, உன்னை சும்மா விட முடியுமா, இப்போ நீயும் என்னோட கையாலேயே சாக போற,
நீ இப்போ சாக போற தானே. ஆனா நான் என்ன எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா இந்த லெட்டர்ல? நீ சூசைட் பண்ணிக்கிட்டதா எழுதி வச்சிருக்கேன். நான் வேணா இந்த லெட்டர படிச்சு காமிக்கவா? என்னோட தாத்தா இறந்து போன சோகம் என்னால தாங்கவே முடியல. என்னால இந்த கம்பெனியையும் பார்த்துக்க முடியல. அதனால நானும் என்னோட தாத்தா இருக்கிற இடத்துக்கே போறேன். செத்து போக போறேன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர்லயே எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயமும் எழுதி வச்சிருக்கேன். நான் செத்த பிறகு என்னோட சொத்து எல்லாமே என்னோட அங்கிளுக்கே குடுத்துருங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு எழுதி வச்சிருக்கேன். இது எல்லாருமே படிக்கும்போது என்னதான் நம்புவாங்க. பாவம் நீ இப்பவுமே செத்து போக போறேன்னு சொல்லிட்டு அங்க நெருப்ப எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுர்றான். நம்ம ஹீரோயின் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருக்கும்போது, அங்க யார் வராங்கன்னா, ஹீரோ அழகா நடந்து வராங்க. இத பார்த்த அங்கிள், உன்னையும் சேர்த்து கொலை பண்ணணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு சுட்டுட்டே இருக்கான் துப்பாக்கிய வச்சு. நம்ம ஹீரோ என்ன நடந்தாலும் சரி, ஹீரோயின காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டே இருக்க. ஹீரோயின் கத்திட்டே இருக்கா. டேய் போடா! நீ காப்பாத்துற அளவுக்கு நான் ஒண்ணும் முக்கியமானவ கிடையாது. ப்ளீஸ் இங்கேருந்து போன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு ஜெனி, இந்த உலகத்திலே நீ மட்டும் தான் எனக்கு முக்கியமானவ. உன்ன தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டே இருக்கும்போது, இவன் நெறையவே சுட்டுர்றான். அப்படியே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். செத்து போயிட்டான்னு நெனைக்கும்போது தான் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள எல்லா பவருமே திரும்பி வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ எந்திரிச்சு அந்த அங்கிள அப்படியே காணாம போக வச்சுட்டான். அதாவது சாகடிச்சுட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, நான் சொன்னேன்ல, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன்னு. ஒரு வழியா உன்ன காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொமான்டிக்கா பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடவுள் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட வேலை செய்றவங்க எல்லார்கிட்டயுமே, இனிமே நான் கடவுளா இருக்க விருப்பப்படல. என்னோட மனைவிக்கு நல்ல கணவனா இருக்க போறேன். அவ கூடயே சேர்ந்து சாக போறேன். நான் இனிமே வயசானாலும் எனக்கு கவலை கிடையாது. ப்ளீஸ் இனிமே உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்க. நீங்க இங்கேருந்து போங்கன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் கேட்டு பார்க்குறான். சார் நாங்க யாருமே உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்க, வேண்டாம். நான் ஒரு நல்ல லைஃப் வாழப் போறேன். இனிமே எனக்கு மாயம், மந்திரம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுர்றா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தனியா ஹீரோ கிட்ட போய், "டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க பார்த்தியா நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு" சொல்லிட்டு பிரெக்னன்ட் கிட்ட காமிக்க, ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். "ஏய் உண்மையாவா சொல்றடி? நீ உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்கியா?" "ஆமாடா நான் உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்கேன். இங்க பார்த்தியா என் வயித்துல பாப்பா இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோவ தொட்டு பார்க்க சொல்றா. ஹீரோ தொட்டு பார்க்கும்போது அந்த பாப்பாக்கும் பவர் இருக்கும் போல இருக்கு. வெளிச்சமா தெரியுது. அப்போ நம்ம பாப்பாக்கும் பவர் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ சின்ன கடவுள் வரப்போறாங்களா? ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொமான்ஸா பேசிட்டே இருக்க, இந்த மாரி அழகா இந்த மூவிய முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பார்க்கும்போதே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப் அதான் அந்த ஹைப்பு எல்லாமே பண்ணிருங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரமே பொறுமையா இந்த மூவிய கேட்டதுக்கு. பாய் பாய்.